மகாலட்சுமி கேக்குறாங்க, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு? அப்பனா நீ சொல்றதெல்லாம் பொய்யா? கௌதம் சொல்றாரு, என் அருமை அண்ணன் தலை குனிஞ்சு நின்னுட்டாரு. வாயால எந்த உண்மையும் சொல்ல முடியாது, இல்லாட்டி இவர் மானமே போயிரும். என்னென்ன முறைக்கிற? கௌதம், கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காத. என்ன நடந்துச்சுன்னு விஷயத்த சொல்லு. நான் சொல்றேன், சொல்லாம விட்டுருவேனா? இங்க நிக்கிறாளே என்னோட அருமை பொண்டாட்டி ஐஸ்வர்யா, பாக்குறதுக்கு அவளோட கள்ளக்காதலன் வீட்டுக்கே வந்திருக்கான். எங்க அண்ணன் ஹரிச்சந்திரன் இருக்கானே, அவங்க பக்கத்திலேயே எங்க அண்ணி, அவங்க 2 பேரும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. இது எனக்கு தெரிய வந்துருச்சு. அதான் சொல்றாங்க, கௌதம் இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது, எனக்கு கோபம் வந்துடும். ஏன் நீ பேசக்கூடாது? கௌதம், என் அக்காவை பத்தியோ என் வீட்டுக்காரரை பத்தியோ தனிப்பட்ட முறையில நீங்க பேசக்கூடாது, உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. சித்ராதேவி சொல்றாங்க, என்ன மகா விட்டா பேசிக்கிட்டே இருக்க முடியும்? சூர்யா வாயை திறந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. மகா, நீ தசை திருப்புற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இப்படிலாம் கத்துறதுனால நீங்க பேசுறதெல்லாம் உண்மையாயிருமா? கௌதம் சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. அக்கா சொல்றாங்க, இத்தனை பேர் உங்ககிட்ட கேட்கும்போது ஏப்பா சூர்யா நீ அமைதியா இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. தாத்தா சொல்றேன் தாத்தா. தாத்தா, நேத்து உங்க எல்லார்கிட்டையும் நான் சொன்னதெல்லாம் பொய் தான். ராஜலட்சுமி கேக்குறாங்க, என்னடா சூர்யா என்ன சொல்ற? நான் எந்த காரணத்துக்காண்டி பொய் சொன்னேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அம்மா, நேத்து இந்த போட்டோல இருக்க மதனுங்கிறவன் வந்துட்டு போனது நிஜம்தான். கௌதம் சொல்றது எதுவுமே உண்மை இல்லம்மா. இந்த போட்டோல இருக்கவன் மதன். ஐஸ்வர்யா கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சவன். காலேஜ்ல ஐஸ்வர்யா பின்னாடி சுத்தி சுத்தி வந்தவன். திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். ஐஸ்வர்யா அவனை விட்டு விலகிட்டா. அவன் ஐஸ்வர்யா கூட இருந்த மாதிரி மாஃபிங் பண்ணிருக்கான். போட்டோ எல்லாம் அனுப்பி விட்டு பணம் கேட்டு தொந்தரவு பண்றான் ஐஸ்வர்யாவை. ஐஸ்வர்யாவும் மகாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. இதுவும் இல்லாம ஐஸ்வர்யா முகத்தை கிராபிக்ஸ் பண்ணி வீடியோ பண்ணி வேற மிரட்டி இருக்கான். அவ்வளவுதான், வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி பதட்டப்பட வேணான்னு நான் நினைச்சேன். போலீஸ் துணையோட மதனை எப்படியாவது பிடிச்சிடலான்னு நினைச்சனாலதான் நேத்து நைட்டு அவன் வரும்போது கையுங்காலமா பிடிக்கலான்னு ட்ரை பண்ணோம். அது நடக்கல, அவன் தப்பிச்சு போயிட்டான். அவனை பிடிக்க போன இடத்துலதான் மகாவுக்கு இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இதெல்லாம் சொன்னா தாத்தா ரொம்ப பயப்படுவான்னு தான் நான் இதை மறைச்சேன். சொல்றாரு, சூப்பர்னு, நீங்க பேசாம நம்ம கம்பெனிக்கு எம்டியா இருக்கிறத விட்டுட்டு கதை எழுத போயிடலாம் ஏதாவது படத்துக்கு. இதோட வாயை முடிக்க ராஜலட்சுமி சொல்றாங்க, இவ்வளவு நடந்திருக்கு, நீங்களாம் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன் தாத்தாவுக்கு தெரிய வேணான்னு நினைச்சா என்னையும் அப்பாவையும் வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கலாமே சூர்யா? சித்ராதேவி சொல்றாங்க, ஐயோ ஐயோ, எப்படி இந்த மகா ஐஸ்வர்யா சூர்யா 3 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயத்த வெளியே சொல்லிருவாங்களா என்ன? சொன்னாதானே தப்பு, சொல்லாம மறைக்கிறது தான் நியாயம். இந்த வீட்டுல சூர்யா செய்யறது தான் கரெக்ட். உங்களுக்கும் சரி மாமாவுக்கும் சரி. ஏன்னா நாங்க கேட்டுட்டு அமைதியா இருக்கணும். ஓ கடவுளே, கௌதமுக்கு நடக்கிற அநியாயத்தை கேட்கறதுக்கு இந்த வீட்டுல ஆளே இல்ல. ரகுவரன் சொல்றாரு, நீ 1000 காரணம் சொன்னாலும் நீ மறைச்சது தப்புப்பா சூர்யா. மகா சொல்றாங்க, தயவு செய்து நடந்த விஷயத்துக்காண்டி எங்களை மன்னிச்சிருங்க. இந்த விஷயம் இவ்வளவு தூரம் சீரியஸா போகும்னு நாங்களே நினைக்கல. ஏற்கனவே நடந்த விஷயத்த மறைச்சதுனாலதான் வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதனாலதான் நான் இந்த விஷயத்த இவர்கிட்ட சொன்னேன். தாத்தாவுக்காண்டி அவர் சொல்லாம விட்டுட்டாரு. அதுல எந்த உள்நோக்கமும் இல்ல. தயவு செய்து சூர்யாவை தப்பா பேசாதீங்க. சித்ராதேவி சொல்றாங்க, இப்படி எல்லாம் பேசினா நாங்க மன்னிச்சு அமைதியா இருந்துடணும். என்ன மகா, ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த திமிரு பிடிச்சவ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பா, இந்த வீட்டுல உள்ளவங்களை எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பா. இதுக்கு மேலையும் இவளை விட்டு வைக்க கூடாது, என்னால முடியாது. ஒண்ணு இந்த வீட்டுல இவ இருக்கணும், இல்லாட்டி நானும் கௌதமும் இருக்கணும். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். வாடி ஐஸ்வர்யா, சொல்லிடி ஐஸ்வர்யா, எவங்கூடயோ ஊரு சுத்திட்டு வருவ, நாங்க உன்னை வச்சு கொண்டாடணுமா? நீங்களே என்ன தப்பா பேசலாமா? ஐஸ்வர்யா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன எதிர்த்து பேசுறியா? போடி வெளியே போடின்னு சொன்னேன்ல. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்த நானே உன்னை கொன்றுவேன். போடி ஐஸ்வர்யா போ. ஆனு சொல்றாங்க, கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. சித்ராதேவி சொல்றாங்க, அத்தை இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. யாரும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. இந்த வீட்டுல இருக்க கூடாது. இவ இருந்தா நானும் என் பிள்ளையும் இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். போடி ஐஸ்வர்யா போ.
ஐஸ்வர்யா புடிச்சு இழுக்காதீங்க அத்தை. அத்தை சித்ராதேவி ஐஸ்வர்யாவை தள்ளி விடுறாங்க. ஐஸ்வர்யா மயங்கி கீழே விழுகுறாங்க. பானு பாட்டியும் மகாவும் பக்கத்துல போய் ஐஸ்வர்யாவுக்கு உதவி செய்யறாங்க. காயத்ரி தண்ணி எடுத்து கொடுக்கறாங்க. பானு பாட்டி தொளிச்சு விடுறாங்க. ஐஸ்வர்யா கண்ணே முழிக்கல. இப்ப கௌதம் சூப்பர்னு சொல்றாரு. என்ன நடிப்பம்மா பாத்தீங்களா? என்ன பண்ணுனா அவ இந்த வீட்டை விட்டு போக மாட்டான்னு அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா ஐஸ்வர்யா. இந்த நடிப்பை பார்த்து நீங்க யாரும் ஏமாற மாட்டீங்கன்னு அவளுக்கு தெரியல. முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்புமா. பானு பாட்டி சொல்றாங்க. வாய மூடுறா. ஐஸ்வர்யா கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. பானு பாட்டி கைய புடிச்சு பாக்குறாங்க. ஒன்னும் இல்ல, டாக்டர் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ராகவா டாக்டருக்கு போன் பண்ணி வந்து பார்க்க சொல்லுடா. சரிம்மா. சித்ராதேவி சொல்றாங்க. என்னத்த நீங்க இன்னமா ஐஸ்வர்யாவை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப வீட்டை விட்டு போக கூடாதுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளை போய்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. எந்திரி ஐஸ்வர்யா, உன்னை இங்க இருக்க விட மாட்டேன். பானு சொல்றாங்க. டாக்டர் வந்து பார்க்கட்டும், அப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சித்ராதேவி அத்த இது சரியா வராது. அவங்க வீட்டுல போய் டாக்டரை பாத்துக்கட்டும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அனுப்புங்க. புதம் வக்கீலுக்கு போன் பண்ணு. உடனடியா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணு. ஐஸ்வர்யாவுக்கு இன்னையோட முடிவு கட்டணும். சித்தி, இந்த வீட்டுக்கு வந்த மருமகளை வெளியே அனுப்புறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த குடும்பத்துல முக்கியமானவங்க தாத்தாவும் பாட்டியும் தான். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதி முடிவு. அவங்க வார்த்தைக்கு நீங்க மரியாதை கொடுக்காம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதான் பாட்டி டாக்டரை வர சொல்லிட்டாங்கல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சித்தி. டாக்டர் வந்து ஐஸ்வர்யாவுக்கு பிரஷர் செக் பண்றாங்க. டாக்டர் சொல்றாங்க சந்தோஷமான விஷயம்தான், ஐஸ்வர்யா பிரெக்னெண்டா இருக்காங்க. தாத்தா சொல்றாங்க தேங்க்யூ டாக்டர், ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க சார். இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பாத்திரலாம். இதுக்கு ஐஸ்வர்யா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க. தேங்க்யூ டாக்டர்னு பானு பாட்டி சொல்றாங்க. ஓகேங்க, நான் கிளம்புறேன். பைமா ஐஸ்வர்யா. புதம் சொல்றாரு. ஐஸ்வர்யா கர்ப்பம்ங்கிறது உண்மை இல்ல. அப்படி உண்மையா இருந்துச்சுன்னா நான் அந்த குழந்தைக்கு அப்பா இல்ல. செகண்ட் கூட அவ கூட என்னால வாழ முடியாது. எவ்வளவு பொய், எவ்வளவு பித்தலாட்டம். அவ கூட என்னால இருக்கவே முடியாது. நடந்த எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவே இல்ல. இந்த குழந்தை என் குழந்தை இல்ல. ஐஸ்வர்யா சொல்றாங்க. என்ன கௌதம் பேசுறீங்க? என்னடி நல்லவ மாதிரி வேஷம் போடுறியா? ஐஸ்வர்யா கௌதம அடிக்கிறாங்க. என்னடி என் பையனை அடிக்கிற? கௌதம், என்னைய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நான் ஏன் பொறுத்துக்கிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு வாழ்க்கப்பட்டது கேடு கெட்ட விஷயம். அதான் நான் என் கேரக்டரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. கேரக்டரை பத்தியோ என் வகுத்துல வளர பிள்ளைய பத்தியோ இன்னும் ஒரு வார்த்தை தப்பா சொன்னீங்கன்னா இங்கே கொன்னு புதைச்சிருவேன். நான் ஆடம்பரமா வாழணும், பணங்காசு இருக்கணும்னு ஆசைப்பட்டவதான். தாண்டி என்ன இவ்வளவு கேவலப்படுத்துவீங்களா? உங்களுக்கு அறிவில்லையா? உங்களை விட்டுட்டு இன்னொருத்தனோட சீக்கிரத்துக்கே வாய் கூசுது. ஏன் கௌதம் உங்களுக்கு இப்படி சொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? பொண்ணுக்கு தான் வகுத்துல பிள்ளை வளர்றது எவ்வளவு உன்னதமான விஷயம் தெரியுமா? அந்த சந்தோஷத்தையே இல்லாம பண்ணிட்டீங்களே. குழந்தைய பத்தி தப்பா பேசுனீங்க, உங்க நாக்க அழுகிறோம். ஐஸ்வர்யா கொஞ்சம் நிறுத்துறியா? நாள்ல உன் பாவத்தை எல்லாம் கழுவிடலான்னு அந்த திமிரோட பேசிக்கிட்டு இருக்க. கரு குழந்தை அந்த உன்னதத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே இல்லடி. வகுத்துல பிள்ளை இல்லாதப்ப பிள்ளை இருக்குன்னு சொன்னவதான்டி நீ. இந்த பொய்க்கு துணை போனவ தானே உன் தங்கச்சி. நான் இந்த போட்டோவுக்குலாம் என்னடி அர்த்தம் ஐஸ்வர்யா? நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் மகா மாதிரி இல்ல. பொறுமை மாத்திரம் போச்சு, என்ன நடக்கும்னு தெரியாது. சூர்யா சொல்றாங்க. எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? நடந்தது எல்லாம் சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன் இஷ்டம். இங்கமா பேசி உன் பொண்டாட்டி மேல அபாண்டமா பழி போடுற. இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. நான் ஒன்னும் அபாண்டமா பழி போடல, நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன் சொல்றாங்க. வேண்டாம் கௌதம், எங்க அக்காவை நீ எந்த விதத்துல குறை சொன்னாலும் நான் ஏத்துப்பேன். இப்படிதான் அடமெண்டா நடந்துப்பா. அவ கேரக்டரை பத்தி தப்பா சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். அவ பக்கம் சத்தியம் இருக்கு. நாங்க 3 பேரும் சொல்ற விஷயத்த நம்ப மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நான் உங்க வழிக்கே வரேன். நடந்ததெல்லாம் உண்மைன்னே வச்சுப்போமே. தொட்டு தாலி கட்டின என்கிட்டயே இவ எதுக்கு மறைக்கணும்? சொல்லி இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இப்பவே இந்த விஷயத்த ஆரம்பிச்சு ஐஸ்வர்யா மேல பழிய போட்டு எப்படா வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு பிளான் போட்டிருப்பீங்க. உங்க புத்தியில தப்பு இருக்கு. தயவு செய்து மோசமா பிஹேவ் பண்ணாதீங்க. சூர்யா சொல்றாங்க. முதல்ல உன் போதை தெளியட்டும், அப்புறம் பேசிக்கலாம்.
தாத்தா சொல்றாங்க, அம்மா சித்ரா, சூர்யாவும் மகாவும் உறுதியா இந்த விஷயத்த சொல்றாங்கன்னா அப்புறமும் நீங்க நம்பாம கலாட்டா பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இமீடியட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த மதனை பிடிக்கணும். பிரியா, கமிஷனர் கிட்ட நான் பேசுறேன். சரி தாத்தா. கௌதம், உனக்கு இப்போ நான் சொல்றதுதான், இதோட இந்த பிரச்சனைய வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வரக்கூடாது. மதனை பிடிச்சு எதுக்காண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுனான்னு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நிச்சயமா கொண்டுட்டு வரலாம். ஐஸ்வர்யாவை பத்தி நீ தப்பா பேசுறது நம்மளே நம்ம தலையில மண்ணா வாரி போட்டுக்கிறதுக்கு சமம். புரிஞ்சுக்காம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நீங்க வேற மத்தவங்க வேறன்னு நான் சொல்றேன். இன்னைக்குமே நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பணும். விட்டுட்டு எல்லாமே சந்தேக கண்ணோட பாக்குறதுல அர்த்தமே இல்ல. புரியுதா? ஐஸ்வர்யாவை பத்தி தப்பா பேசி அவளை கஷ்டப்படுத்துனீங்க. பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. இன்று உக்ரைனின் நாணயம் ரூபில். நாளை சந்திப்போம்.